சனாதன ஹிந்து மதத்தில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிக்கணும்னா ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல குணவான் அப்படிங்கிறோம். நல்ல குணம் சார் அவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குணம்னா என்ன? அந்த குணம்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா 8 விதமான விஷயங்கள் சேர்ந்தது குணம். அது அஷ்டகுணங்கள் அப்படின்னு நமது சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு இந்த 8 விதமான குணநலன்களும் இருந்தால் அவன் பூர்ண மனிதன். இந்த 8 விதமான குணம் என்னன்னு தெரியலன்னா கூட ஏதோ இந்த குணங்கள்னாலே 8 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் மட்டும் நமக்கு தெரியறது. அது எப்படி தெரியறதுன்னு, ஒருத்தர் சரியா இல்லை அப்படின்னா சரியான அஷ்டவக்கரம் சார். அது ஏன் அஷ்டவக்கரம் சொல்லும் அப்படின்னா இந்த 8ம் கோணலா இருக்குன்னு அர்த்தம். இந்த 8 குணத்துல ஒன்று கூட இல்லை, எல்லாம் கோணல். அந்த 8 குணம் என்ன அப்படின்னா, முதல் குணம் தயை. தயை அப்படின்னாலே அன்பு, இரக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது சாந்தி. சாந்தின்னா ஒண்ணுமில்லை, பொறுமை. மூணாவது அனசூயை. அனசூயன்னா தெரியலனாலும் அசூயன்னா தெரியுமே, பொறாமை, ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறது, அதுதான் அசூயை. அதுக்கு நேர ஆப்போசிட் அனசூயா. அனசூயான்னு ஒரு பெண்ணுக்கு பேராகவே இருக்கு. ரிஷிபத்னியோட, அத்திரி மகரிஷியோட மனைவிக்கு பேர் அனசூயா. அப்படின்னா அப்பா அம்மா எப்படி பேர் வச்சிருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக இந்த பெண்கள் வர்க்கத்தில் இந்த அசூயன்னு அடுத்தவாளை பார்த்து படுறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவளுக்கு தான் எப்போ பாரு அடுத்தவா புடவையை பார்க்கறது, அடுத்தவா நகையை பார்க்கறது, அவள் அடுத்த பாரு இவாத்த பாரு பார்த்து பார்த்து ஒரு அசூயை இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இல்லையேங்கிற இருக்கும். ஆனால் இவளுக்கு பேரே அனசூயா. அப்படின்னா இவளுக்கு அசூயன்னாலே என்னன்னு தெரியாது. ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். அத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு போகிறார், ராமர் காட்டுக்கு போகிறதே. அப்போ சீதாதேவிகிட்ட சொல்ற, 2 பேரும் பழுத்த பழமாக இருக்கா. அத்திரியும் அவரோட மனைவி அனசூயாவும் பழுத்த பழமாக இருக்கா. இப்போ பார்த்துட்டு ராமர் அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படியே மனைவி சீதையிட்ட பெருமிதத்தோடு, பார் எப்படி இருக்கா பாரு, எப்படி இருக்கா பாரு அந்த அம்மா, போய் அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு ராமர் அப்படியே அனசூயா தேவியை பார்த்து அவ்வளவு பெருமிதத்தோட தன் மனைவி சீதையிட்ட போய், அவளுக்கு அவள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணு, அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவள்கிட்ட எல்லாம் விஷயம் கற்றுக்கும். அப்படி ஒரு அவதார புருஷர் பார்த்து பெருமிதம் கொள்கிற அளவுக்கு, தன் மனைவிக்கு அதில் கொஞ்சமான வரணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இருந்தான்னா அந்த அம்மா எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு தெரியும். எப்பேற்பட்ட ஞானிங்கிறதுக்கு இன்னொரு குழு கூட சொல்லலாம். அப்படி சீதாதேவி போய் அனசூயா தேவிகிட்ட எல்லாம் உபச்சாரம் எல்லாம் கேட்டுக்கிறா, பண்ணிக்கிறா. அப்போ அனசூயா தேவி சீதையை தடவின்னு தன் பொன் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறா, நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறா. இந்தா இதெல்லாம் போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ அப்படின்னு தன்னோட நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறா சீதாதேவிக்கு. பெரிய ரிஷிபத்னி, இவர்கள் வனவாசத்துக்கு வந்திருக்கான்னு தெரியும், எந்த நகையெல்லாம் போட்டுக்கப்படாதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் ஒரு ரிஷிபத்தி நகையெல்லாம் கொடுத்தான்னு, கடைசியில் இந்த அனசூயா கொடுத்த நகையை வச்சுன்னு தான் ராமர் சீதையோட இருக்கிறத இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவ பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டில் போட்டதெல்லாம் அயோத்தியிலே கட்டி வச்சாச்சு.
ஏன்னா வனவாசத்துக்கு போகிறதே தபஸ்வி கோலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவா 2 பேரும் அப்படி தான் வந்தா. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அனசூயா தேவி நகையெல்லாம் கொடுக்குறா. பரவாயில்ல நீ போட்டுக்கோ அப்படின்னு. எதுக்கு? பின்னால் இதுதான் உன் ஆத்துக்காரோட சேர்த்து வைக்க போகிறது. அந்த நகையெல்லாம் தானே மேலேருந்து கட்டி போட்டுட்டே போகிறா. இதை வச்சுன்னு தானே அப்புறம் கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா அந்த அனசூயா தேவி எப்படி இருந்திருக்கா? அப்படி அசையே இல்லாத இருந்ததுனால தான் அவளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு, பெருமை. அதை எல்லாத்தையும் விட பெரிய சிறப்பு என்னன்னு, இவளோட பாதிவிரதத்தை சோதனை பண்ணணும்னு மும்மூர்த்திகளும் வந்தா. மும்மூர்த்திகளோட பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவ 3 பேரோட மனைவிகளுக்கும் ஒரு பொறாமை. இது அனசூயாவை பார்த்து அசூய. யாருக்குன்னு? 3 தேவிகளுக்கும், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு. பதிவிரதைங்கிறாள். இப்போ நாமெல்லாம் என்ன பதிவிரதை இல்லையா? என்ன இவ மட்டும் ஸ்பெஷலா? இவளுக்கு என்ன அப்படி அப்படின்னு ஒரு அசைய. அதனால் இவளோட இந்த பதிவிரதத்தை சோதனை பண்ணணுங்கிறதுக்காக தன்னோட புருஷன் 3 பேரையும் போய் அனுப்புகிறா. 3 பேரும் வரா. அத்திரி மகரிஷி இல்லை ஆசிரமத்தில். மும்மூர்த்திகளை வந்திருக்கான்னா ரிஷி பத்தினிக்கு தெரியாதா? உபச்சாரம் பண்ணுற உள்ள வாங்கோ. எல்லாம் உபச்சாரம் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு பிக்ஷை போடணும், சாப்பிடணும், என்ன பண்ணும் அப்படின்னு. என்ன பண்ணும் சொல்லுங்க, பண்ணி போடுறேன்ல. அதெல்லாம் பண்ணி போடக்கூடாது, நீ பால் கொடுக்கணுங்கிற, தாய்ப்பாலை நீ கொடுக்கணும் அப்படின்னு. எந்த ஆம்பளையான போய் ஒரு அடுத்த வீட்டு பண்ணிட்ட கேட்பாளா? மும்மூர்த்திகளும் கேட்குறா. ஏன்னா இவளோட பாதிவிரதத்தை டெஸ்ட் பண்ணனா வந்திருக்கா. ஆனால் அனுசூயா தேவி அசரில் அவ்வளவு தானே கொடுத்துட்றேனேன்னா. இவ 3 பேருக்கும் பயந்து போயிட்டா. என்னையா அது ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு பால் கொடுக்குறேங்கிற, எப்படி முடியும் அப்படின்னு. இவ 3 பேரும் முழிச்சா. இவ கூசாத பண்ணுறேங்கிறாரே நீனு. ஏன்னா இங்கே என் ஆசிரமத்துக்கு வந்து ஒன்று கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் மும்மூர்த்திகளை வந்து கேட்குறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்றேன், பால் கொடுக்குறேன். உடனே என்ன பண்ணார், உள்ளே போனால் கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்தால் 3 பேர் மேலேயும் தெளிச்சா 3 குழந்தையா போயிடுது. குவான்னு 3 குழந்தையாயிடுது. குழந்தை தானே எடுத்து மடியில் வச்சுட்டா, தாய்ப்பாலை கொடுத்தா, தூளியில் போட்டால். அத்திரி மகரிஷி வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா திடீர்னு 3 குழந்தை. அவர்கிட்ட என்னது இது திடீர் கூத்தா இருக்குன்னு. அது என்ன கூத்து அப்படின்னு. இதான் பிரம்மா, இதான் விஷ்ணு, இதான் சிவன். இது பிரம்மா, விஷ்ணு, சிவன் சொன்னா. கதையை சொன்னா. மும்மூர்த்திகளும் வந்தா வந்து உங்களுக்கு என்ன உபச்சாரம் பண்ணோன்னே பால் கொடுக்கணும்னா, சரி கொடுக்குறேன்னே. நாம் ஏதான வாக்கு தவறி இருக்குமா, சொன்னதை பண்ணாத இருந்திருக்குமா, அதனால இப்படி. இதை பார்த்தா மேலேருந்து 3 தேவிகளும் 3 பேருக்கும் பயம் வந்துருத்தோம். தெரியாதனமா இடம் தெரியாத போய் காலை விட்டு மாட்டின்னு விட்டோம். இவளோட பதிவிரதத்தை தன்மையை சோதிக்க போய் இப்போ நம்ம 3 பேருக்கும் ஆம்படையா இல்லாத போயிடுத்து. இப்போ 3 குழந்தைகளை வச்சுன்னு யாரும் கொடுத்தனம் பண்ணுறது? 3 பேரும் ஓடி வந்தா. மன்னிச்சுக்கோ, இடம் தெரியாத விளையாடிட்டோம். அவள் பட்டி சும்மா தான் இருந்தா. நாங்கள் தான் உன் மேலே உள்ள அசூயினால் இப்படி அனுப்பிச்சோம். அதனால் தயவு பண்ணி எங்கள் 3 பேருக்கும் ஆம்படையான திருப்பி கொடுக்கணும். பார்த்தா இனிமேல் விளையாட மாட்டேன். இப்படிலாம் வந்து இடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், யாரை பார்த்து. இருந்தாலும் நீங்கள் இப்படி வந்ததும் எனக்கு ஒரு பாக்கியம்தான். ஏன்னா மும்மூர்த்திகளுக்கும் தாயாராக இருக்கிறதுக்கு யாருக்கானும் கிடைக்குமா? எந்த பெண்ணுக்கானும் கிடைக்குமா? எனக்கு கிடைச்சதே அந்த பாக்கியம். அதனால் நீங்கள் ஏதோ 2 கட்டானா பண்ணுற விளையாட்டு கூட எங்களுக்கு அனுகிரகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மும்மூர்த்திகளும் குழந்தையாக இருந்தது குழந்தையாக இருக்கணும், அதுக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும்னு சொல்ல, இந்த திருமூர்த்திகளோட அம்சமாக சேர்த்து ஒன்றா பண்ணி தத்தாத்ரேயர் அப்படிங்கிற குழந்தையாக பண்ணி இவாளுக்கு கொடுத்துட்டும், மும்மூர்த்திகளும் ஓடினா போகிறோன்னு 3 பேரும் ஒடியே போயிட்டா.
அப்படின்னா எப்பேற்பட்ட தபஸ்வியாக இருக்க முடியும், எப்பேற்பட்ட பதிவிரதையாக இருக்க முடியும் அப்படின்னு தெரியுது. அத்தனையும் எதுக்கு சொல்ல வந்தேன்? அனசூயா அப்படின்னா அசைவே இல்லாத இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக உருவமாக இருந்திருக்கா இந்த அம்மான்னு தெரியுது. அப்படி எதை பார்த்தும் யாரை பார்த்தும் அசைய இல்லாத இருக்கிறது ஒரு ஆத்ம குணம். 4வது சௌச்சம். சௌச்சம்னாலே நீட்னஸ், கிளென்லினஸ், சுத்தம். நமக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா, சுத்தம் சுகம் தரும், அவ்வளோதான். நீ சௌக்கியமாக இருக்கணும்னா நம்மளை சுத்தமாக இருன்னு. இப்போ இதான கொரோனா வரவிட்டுனா கையலம்பு காலலம்பு அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோலாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நமக்கு நம்ம பாட்டியெல்லாம் வந்து இப்படி தானே சொல்லியிருந்தா. எல்லார் வீட்லேயும் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தான்னு கழுவாடலாம். வெளியில் போயிட்டு வந்தால் காலலம்பிண்டு உள்ளே வருது, கையலம்புறதுங்கிறது நமக்கு ஒரு நேச்சுரலாக இருந்து, நமக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன அதெல்லாம் விட்டதுனால இப்போ பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. இப்போ டிவியை பார்த்து கற்றுக்க வேண்டியிருக்கு. அதையே என்ன வீட்டில் இருக்கிறவா சொன்னால், தாத்தா பாட்டி சொன்னால் ஆச்சாரங்கிறோம், உடனே ஒழிச்சு கட்டணும். அதாவது சாஸ்திரம்ங்கிற பெயரில் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கும். ஆனால் சாஸ்திராயச்ச சுகாயச்ச, சாஸ்திரம்ங்கிறது எதுக்கு? சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் சாஸ்திரம் இருக்கே வழிய கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த சாஸ்திரத்தை விட்டதுனால தான் கஷ்டப்படுத்துகிறோம், அதை அலட்சியப்படுத்துறதுனால. வீட்டுக்குள்ளே நுழையிறதே கையை அலம்பு காலை அலம்புண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் எங்கள் பாட்டியெல்லாம் எங்கள் அக்காலாம் எல்லோரும் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு மாற்றணும். அந்த ட்ரெஸ்ஸோடு உள்ளே வரக்கூடாது. அது கொல்லை பக்கமாக போய் அந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுவிட்டு கை காலெலாம் அலம்பிண்டு அதுக்கப்புறம் இதுங்கணும். லேடிஸாக இருந்தால் அப்படி, ஆம்பளைகளாக இருந்தால் குளிக்கணும். எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் இருந்தார், மேக்ஸ் டீச்சர், டிஆர்ஜி அப்படின்னு, டிஆர் கணேசன்னு. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் சீல. எங்கள் ஸ்கூலில் இருந்த தெருவிலேயே அவருக்கு வீடு. அதனால் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார். தெருவில் ஒரு கோடியில் ஸ்கூலு, இன்னொரு கோடியில் ஒரு வீடு. அதனால் சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு போவார். வேடிக்கையாக இருக்கும். ஈச்சங்குடியவாளுக்கு அந்த காலத்தில் பை தானே, துணிப்பை தானே. ஸ்கூலுக்கு வரதுக்கு எங்கே போனாலும் ஒரு துணிப்பை, மஞ்சள் கலர் பை, ஏதோ ஒரு பையை தானே மாட்டின்னு வரும். இவர் அந்த பையை மாட்டின்னு வர, பையில் வேற ஒன்றும் விசிறி இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ஃபேன்லாம் கிடையாது, வேர்க்கும். அதனால் விசிறிண்டே இருப்பார். விசிறிண்டே பாடம் நடத்துவார். அதோட இல்லை, நாம் எழுங்கிறதே வந்து விசிறுவார் எல்லா பசங்களுக்கும். அவர் குழந்தைகள் கிடையாது, அதனால் குழந்தைகள்கிட்ட பசங்கள்கிட்ட ரொம்ப அன்பு. ஒரு பையனை அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார். இந்த பசங்களுக்கெல்லாம் விசிறுவார். அப்படி ஒரு குணம். வீட்டுக்கு அந்த பையை எடுத்துன்னு போவார். பையை எடுத்துன்னு போனால் அவரோட மனைவி, அவள் அக்கா இருந்தா, நேர பின்னால் கிணத்தங்கரைக்கு போவார். இவர் போய் உட்கார்ந்துப்பார். அந்த அக்கா வந்து கிணத்துலேருந்து தண்ணி எழுத்து இவர் தலையில் கொட்டுவா. இவர் இந்த பஞ்சகஜம் கட்டின்னு தான் ஸ்கூலுக்கு வருவார். வேஷ்டி வச்சுன்னு இந்த மஞ்சள் பையை நினச்சி எல்லாம் பண்ணி உணர்த்திட்டு, இவர் அப்புறம் மாத்தியானியம் பண்ணிவிட்டு பிரம்மயங்கம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி இன்னொரு பை இருக்கும், காஞ்ச பை, அதை எடுத்துன்னு வருவார். சாயந்தரம் போனோன்னே இதே மாதிரி சிரிப்பாக இருக்கும். இது எதுக்கு இவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கேட்டால், சார் நீங்கள் இருக்கிறதோ ஆம்பளை ஸ்கூலு தான், எங்கள் ஸ்கூல் முழுக்கலும் பாய்ஸ் ஸ்கூல் தான், இங்கே என்ன ஏதானே தூட்டு வர போகிறதா இருக்க போகிறதா என்ன, டீச்சர் கூட லேடிஸ் கிடையாது, எல்லாரும் ஆம்பளைகள் தான், ஜென்ஸாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறது எதுக்கு என்னமோ தூட்டு போட்டுட்டாப்புல துணியை விட்டு நினச்சின்னு குளிக்கணும்னா, அதுக்கு அவர் சொல்லுவார், எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே கேர்ள்ஸ் ஸ்கூல், அதனால அவள் ரோட்டில் போயிருப்பாளாம், அதுக்காக குளிக்கணும். இப்படிலாம் பார்த்ததுனால இன்னைக்கு வேணால் சிரிப்பாக இருக்கு. இப்படி பார்த்ததுனால அவளுக்கு கொரோனாவா ஒரு நாவும் இல்லை, சௌக்கியமாக இருந்தா. அதெல்லாம் பார்க்காத விட்டதுனால தான் என்னன்னே தெரியல. ஒன்றும் வேண்டாம், ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு வேண்டாம், ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னால் கூட நமது தேசத்தில் நம் முன்னோர்களை எவ்வளவு
ஸ்ட்ரிக்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்திருக்கா. தினம் வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது. அதுவும் சாணி போட்டு பசஞ்சாணத்தை போல் ஆன்டிபயாட்டிக் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ ரிசர்ச் பண்ணி எல்லாரும் சொல்கிறா, கேன்சருக்கு முதற்கொண்டு கோமயத்தை குடிக்கணும், பசுமாட்டு மூத்திரத்தை குடித்தா கேன்சரை முதற்கொண்டு க்யூர் பண்ணுங்கிறா. எத்தனை மருந்தில் அதெல்லாம் இருக்குது தெரியுமோ? பசுஞ்சாணத்தை போல் ஆன்டிபயாட்டிக் கிடையாது. வீட்டு வாசலில் எதுக்கு சாணி தெளிக்கிறது அப்படின்னு, உள்ளுக்குள்ளே ஒன்றும் ரோட்டில் போகிறது இங்கே உள்ளே வந்துடக்கூடாது. வீடு முழுக்கலும் முழுகிறது சாணம் போட்டு. சாப்பிட்டாக்கா அந்த இடத்த சாணத்தினால க்ளீன் பண்ணுறது. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அப்புறம் என்ன சாணமாவது வேணுமாது. அப்படி இல்லாமல் அவள் பார்த்து பார்த்து பண்ணின்றதுனால மடி மடி அப்படிங்கிற எதுக்கு துணியில் மடிங்கிறது வேற எதுக்காகவும் இல்லை, நீ தோச்சு உனத்து கட்டிக்கணும், அதுக்கு தான் வரும். அதுக்கு ஏதானு உன்னை கம்பல் பண்ணணும். விழுப்பு கூடாது, சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னா உடனே மரியாதையே துவைக்க தோணும். இல்லையா, தண்ணியே பார்க்காத ஜீன்ஸே போட்டுன்னு ஐஸ் முழுக்கலும் ஓட்டினா அது உடம்பு முழுக்கலும் அரிச்சு பிடுங்காத வியாதி வராத என்ன பண்ணும்? போகிறது, சட்டையை கேட்டி ஹேங்கரில் மாட்டுறது, பேண்ட்டை மாட்டுறது, உடனே திருப்பி போட்டுன்னு வருது. இப்படியே பண்ணியிருந்தா அப்பல்லோ தான். அதுவும் இந்த ஊர் வெதருக்கு, மெட்ராஸ் வெதருக்கு, நம்ம தமிழ்நாட்டு வெதருக்கு ஒரு தரம் போட்டுட்டு கைட்டினாலே அந்த வாசனை நம்மளாலே பொறுத்துக்க முடியல. அப்படி வேர்த்து கொட்டுற ஊரில் வேளா வேலைக்கு துவச்சி வாஷ் பண்ணி தான் போட்டுருந்தா தேவையில்லை போல இருக்குது. அப்படி தோச்சு போட்டுக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டான். அதனால் போட்டுக்கலைன்னா விழுப்பு மடி சாமி கண்ணை குத்துவோம்னா மரியாதையாக துணியை துவச்சி போட்டுக்கலாம். அன்னன்னைக்கு ஔவையார் சொல்கிற கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கார்த்தாலே ஏந்தினோடனே பெட் காஃபி. இன்னைக்கு டிவியில் ஏதோ மத்தியானம் சொல்லியிருந்தா ஒரு அம்மா, பெட் காஃபி கொடுக்கறது. அந்த அம்மா அப்படி கத்தினா, முழுக்களும் தூங்கிட்டு என்னெல்லாமோ வாய் முழுக்களும் என்னென்ன பாக்டீரியாஸ் இருக்கோ தெரியல, அநாகரிகம்னு வைக்கப்படணுமோ அதெல்லாம் நம்ம பெருமிதமாக நினைச்சுட்டு இருக்கோம். இதை விட கேவலம் உண்டா? கிடையாது. அதனால அன்னன்னைக்கு துணிகளை துவைக்கிறது, அன்னன்னைக்கு வேளா வேலைக்கு குளிக்கிறது, அங்கங்கே வீட்டை சுத்தம் பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இதெல்லாம் தான் சௌச்சம், நீட்னஸ். அப்படி பண்ணலைன்னா என்ன, மேலே இடிக்காதங்கிறான். விழுப்பு மேலே படப்படாது அப்படின்னா, இப்போ மேலே படப்படாதுன்னாலே தலையை செய்விடுவா. என்ன தீண்டோமை, ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கிலீஷில் சொல்லலாம் குவாரண்டைன் அப்படின்னு. இங்கிலீஷில் சொன்னால் கௌரவமாக இருக்குது. யோ நீ என் மேலே படாதுன்னு சொன்னதை தான் ஏன் இங்கிலீஷில் சொல்கிறான், அதை விட கடுமையாக சொல்கிறான். கிட்டையே விட மாட்டேன், உன்னை தூக்கி வெளியில் வச்சுருவேங்கிறோம். கொரோனானதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்காதீங்கோ, 1 மீட்டர் தள்ளி நில்லுங்கோ அப்படின்னு. ஆனால் சாஸ்திரப்படி மேலே படாத இந்த வந்தாக்க எல்லாரும் சேர்ந்து உடனே தீண்டாமை ஒழிச்சு கட்டிடுவேன் உங்களை அப்படின்னு. அட லூசுங்களா, எங்கள் சாஸ்திரம் சொல்கிறது தான் இப்போ நீ சொல்கிற. எப்போ சொல்கிறேன்னு எங்கள் சாஸ்திரம் முதல்லையே சொல்லிவிடுத்து, இப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆபத்து வரப்படாதுங்கிறதுக்காக ப்ரிகாஷனாக முன்னாலேயே இருன்னு சொல்லிட்டு, நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுவேன்ட்டு இப்போ தலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பயந்துன்னு ஓடுற. இப்போ போய் எல்லாரும் எல்லாம் மனிதநேயம் கட்டிங்கோளே ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ எங்கே போச்சு உங்கள் மனிதநேயம்? இப்போ எங்கே போச்சு உங்கள் தீண்டாமை? ரிஷிகள் சொன்னால், சாஸ்திரம் சொன்னால் அது அயோக்கியத்தனம், அதே நீங்கள் சொன்னாக்க யோக்கியன். இப்படி தானே இருக்கு. இப்படி யாரானு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? எங்களை மாதிரி ஏதோ 2 பேர் மைக்கில் கத்தலாம், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு அந்த ஜாகிரதைக்காக சொன்ன. ஏன்னா எப்படி இருக்கும், என்ன இருக்கும், யார்கிட்ட என்ன இருக்கும் ஒத்தனையும் நமக்கு தெரியாது. அதனால எல்லா இடத்துலையும் சேஃபாக இருந்துட்டோம் அப்படின்னால், இப்போ நான் ஒருத்தரை தொட்டத்தினால அவளுக்கு என்கிட்ட ஒரு வியாதியும் இல்லை, அவளுக்கு போகாதுன்னா கூட அடுத்தவனுக்கு தெரியணுமே நான் வியாதி உள்ளவனா இல்லையான்னு. அப்போ என்ன பண்ணலான்னு, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பட்டுக்காதீங்கோ, இப்போ கை கொடுக்காதீங்கோ இப்படின்னுங்கோ.
நாங்கள் யாரேன்னு நமஸ்தேன்னாக்க சொல்லக்கூடாது. ஏன்னு சம்ஸ்கிருதம் வந்துடுத்து. வேண்டாம், வணக்கம்னாலும் சொல்லேன், அதுவும் மாட்டேன். ஹாய், என்ன மாடா ஓட்டுற ஆடா ஓட்டுற, ஹாய் உயின். இதுக்கெல்லாம் பேர் நாகரீகம் அப்படிங்கிறோம். நல்லதை சொன்னாக்க அதுக்கு பேர் பழம்பெருச்சாளி அப்படின்னுட்டு நாம் பரிகாசமாக இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரிஷிகள் சொன்னது ஒரு நாளும் சாஸ்திரம் சொன்னது பொய்யாகாது. அதை அவமானப்படுத்தினோன்னா மதிக்கலைன்னா என்றைக்கோ ஒரு நாளைக்கு உன்னை வேறு ரூபத்தில் மதிக்க வைக்கும். எங்கே சுற்றி ரங்கன்ட்ட தான் வந்து நிற்கணும், அது விடாது. ஏன் நல்லது. இப்போ ஒருத்தருக்கு மேலே விடக்கூடாது, தனியாக வைக்கணும், 14 நாளைக்கு வைக்கணும் அப்படின்னு வேடிக்கையாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ இந்த கொரோனா மாதிரி தொத்து வியாதியில் ரொம்ப சிவியராக இருந்தது பெரியம்மை. அம்மையினாலே வைசூரினாலே ரொம்ப உடனே ஒட்டிக்கும் அப்படின்னு பயப்படுவா. அதனால தான் அவன் என்ன பண்ணான்னார், அதுக்கு தலைக்கு தண்ணி விடுற வரைக்கும் அவளை தனியாக ரூம்லேயே வச்சிருந்தா. இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் குவாரண்டைன் அப்படின்னு இங்கிலீஷில் மட்டும் சொல்லிட்டோன்னா எல்லாம் நமக்கு உடனே பிரமாதமாக ஆகிடும். தனியாக ஒரு இடத்துலையே அவளை வச்சு அந்த வீட்டுக்குள்ளே கூட இன்னொருத்தர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வாசல்லையே ஒரு வேப்பலையை சொருகி இண்டிகேஷன், ஏன்னா அவளுக்கு ஒட்டின்னு விட போகிறதோன்னு இப்படியெல்லாம் பாதுகாத்து அவளை வச்சு அவளுக்கு எதுவும் ஆகிடப்படாது, அவள்கிட்ட போகிற நமக்கு எதுவும் ஆகிடப்படாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மைக்காக இப்படி தனியாக வச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் 12 நாள் 11 நாள் 12 நாள் கழித்து முதல்ல 3 ஜலம் விட வரைக்கும் வெளியில் விட மாட்டா. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 14 days தான். இப்போ ஏர்போர்ட்டில் போய் 14 days இருங்கோ இல்லையா, அப்போ வீட்டுக்குள்ளே 14 days இருந்தோம், அவ்வளவுதான். வச்சிருந்தா அந்த தண்ணி விடுறதுக்கு அப்பவும் எப்படி வச்சுருந்தான்னு, அவளுக்கு பாயில் படுக்க வைக்க மாட்டான். ஒரு அன்னன்னைக்கு தோச்ச துணியில் கீழே படுக்க வச்சு வேப்பலையை போட்டு, வேப்பலையும் மஞ்சளையும் போல சாணியை போல இனிமேல் ஆன்டிபயோட்டிக் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது, பவர்ஃபுல். இது 3 இருந்துடுத்துனா ஒரு இடத்துல ஆரோக்கியம்தான். அப்படி இருக்கிறதுனால தான் அதை நாம் தெய்வமாக கொண்டாடுறோம். அந்த சாணியை பசுவை தெய்வமாக கொண்டாடுறோம், அந்த வேப்ப மரத்தை அம்பாளாக கொண்டாடுறோம். மற்ற இலை மாதிரியா வேப்பிலையை நினைக்கிறோம்? இல்லை. மற்றது மாதிரியா மஞ்சளை நினைக்கிறோம்? இல்லை. இப்படி இந்த மஞ்சள் வேப்பிலை அதை அரைச்சி உடம்பு முழுக்கலும் தடவி அவளுக்கு தண்ணீரை விட்டு அந்த வெந்நீரில் வேப்பிலையை போட்டு இதெல்லாம் பண்ணி எவ்வளவு கேர்ஃபுல்லாக பார்த்துண்டா. ஒரு ஆஃபீஸ் என்ன, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்போலோவில் இருக்கிற இன்டென்சிவ் கேரை விட பிரமாதமாக இவ வச்சுருந்தா அந்த இடத்த, ரூமை. என்ன ஆனால் அந்த பாட்டிமாக்கள்லாம் ஒன்றும் படிக்கலை, படிக்காத பாட்டிமாவே இவ்வளோ கெட்டிக்காரிகளாக இருந்தா. அப்படின்னா இப்போ மாதிரி டாக்டரேட்லாம் படிக்க வச்சுருந்தா உலகத்தில் ஒருத்தர் பொழப்பு நடத்த முடியாது. அப்படி ஒரு சுத்தத்தையும் சொல்லியிருந்தா. இதை ஒரு நமக்கு மத ரீதியாக சொல்லி, அதை ஒரு சாஸ்திரமாக சொல்லி, ஆச்சாரம்னு சொல்லி, அனுஷ்டானம்னு சொல்லி ஒரு கம்பல்ஷன் நமக்கு அதில் ஒரு வரணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ ஃபாலோ பண்ணுங்கிறதுல இருந்தாவா. அப்படிலாம் வச்ச வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதை எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு பயம் திண்டாடுறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். சரி, இப்போ கொரோனா வந்தது, இப்போவான நமக்கு படிப்பினை இருக்கும், நம்மளாம் திருப்பி ஆச்சார அனுஷ்டானமாக சாஸ்திரப்படி இருப்போமான்னா அவ்வளோதான். 31ஆம் தேதி ஆகிடுத்துன்னா திருப்பி பழைய குரடி கதவை திரடின்னு நமக்கு இந்த குணம்தான் வந்துடும். இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரியணும். குழந்தைகள் எல்லாம் படித்து என்னெல்லாமோ தெரிஞ்சுக்கிறா. அப்படி எல்லாம் இல்லாத ஆயுசு முழுக்கலும் அன்னன்னைக்கும் அந்த இருக்கிறது தான் சௌச்சம், நீட்னஸ். அடுத்தது 5வது அனாயாசம். ஆயாசம்னாலே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது, கஷ்டப்படுத்திக்கிறது. அனாயாசம்னா ஈஸியாக எடுத்துன்னு ஒரு காரியத்தை பண்ணுறது.
இப்போ எல்லாருக்கும் அதுதானே தெரியல, தொட்டத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன். இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருக்கிறதுக்கு பேர் அனாயாசம்னு பேர். அதாவது ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும். நமக்கு அதுதான் மாட்டேங்கிறது. ஆட்டோ கிடைக்கலனா டென்ஷன், பால்காரன் வரலேனா டென்ஷன், ரிக்ஷாக்காரன் வரலேனா டென்ஷன், எல்லாத்துக்கும் டென்ஷன். ஆஃபீஸில் போனால் டென்ஷன், வீட்டில் வந்தால் அதை விட டென்ஷன், கடைசியில் என்ன ஹைப்பர் டென்ஷன், அதுக்கு மேலே ஹார்ட் அட்டாக்கு, பிபி. அப்படி இருக்கக்கூடாது. அதை ஒரு வர்ச்சுவாக சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும்னு, என்னமோ நடக்கிறது தான் நடக்க போகிறது. நீ தலைகீழ நின்னத்தினால ஏறி குதிச்சத்தினால உடனே உன் இஷ்டப்படி ஒன்றும் மாறிட போகிறது இல்லை. எது நடக்குமோ நடந்தே தீரப்போகுது. அப்போ என்ன பண்ண, எடுத்துக்கோ, லைட்டாக எடுத்துக்கோ. நீ இன்னும் கவலைப்பட்டதுனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல, கவலைப்படாததுனால ஒன்றும் நின்றுட போகிறதில்ல. இப்படி சில பேர் இருப்பா. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் இருந்தார். எப்பேற்பட்ட மலையை பெரட்டணுன்னா கூட பெரட்டிடலாமே அப்படிம்பார். என்ன மலையை பெரட்டுறது ஈஸியான்னா போய் பெரட்டுறதே பார்த்துப்போமே அப்படிம்பார். அதுக்காக இப்போவே பயப்பட முடியுமா என்ன? இப்படி எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிறது. அதுக்காக உடனே சோம்பேறித்தனம்னு இல்லை, அந்த வேலை செய்யறதே அதில் முனைப்போடு செய்யறது. ஆனால் அதை லைட்டாக எடுத்துக்கிறது. சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின், காரியம் வரப்போகிறது, நாளைக்கு வரப்போகிறதுங்கிறதுக்கு இன்னிலேருந்தே, நாளைக்கு யாரோ 2 பேர் சாப்பிட வரப்போகிறாங்கிறதுக்கு இன்னிலேருந்தே வீடு கூத்துல நடக்கும், அமக்களப்படும். அவன் வந்துட போகிறான் வரட்டுமே, வந்துட போகிறான்னா வரத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன, நீ இப்படி கணவன் மனைவியில் யாரானும் ஒருத்தர் இப்படி லைட்டாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ, கணவன் இருந்துட்டான்னா போச்சு, மனைவிக்கு இன்னும் அதுவே டென்ஷன். எங்கள் வீட்டில் அது மாதிரி நடக்கும். என்ன, எதுக்கு டென்ஷன்? உங்களுக்கு தான் ஒன்றும் டென்ஷன் இல்லை அப்படின்னு உனக்கு டென்ஷன். ஒரு காரியத்துக்கு டென்ஷன் படமாட்டேங்கிறேன்னு டென்ஷன் பட்டா நான் என்ன பண்ண முடியும்? சும்மா உட்காண்டே இருக்கிறது, ஒரு பொறுப்பே இல்லை. டென்ஷன் அப்படின்னா கத்திக்கோ. அப்படி இல்லாத இருக்கிறது தான் அனாயாசம். மங்களம். மங்களம்னா இதுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம், பார்த்தாலே எப்படி இருக்கார் சார், என்ன அமைதியாக எப்படி இருக்கார் அப்படின்னு ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு அவளை பார்த்து நமக்கு அவளை மாதிரி இருந்தால் தேவையில்லை போல என்னமோ நம்மளை அறியாத அவள்கிட்ட ஒரு அபிமானம் வராப்பில் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறது மங்களம். கடைசி 7வது என்னென்ன, அகார்பண்யம். கார்பண்யம்னா கஞ்சத்தனம், அகார்பண்யம்னா நேர் ஆப்போசிட். அப்படின்னா மெக்னானிமஸாக இருக்கிறது, தாராள புத்தியோடு இருக்கிறது. எதை எடுத்தாலும் கஞ்சத்தனம். சில பேர் கடைக்கு வந்தால் எந்த சாமானை பார்க்க மாட்டான், முதல்ல விலையத்தான் பார்க்குறது. எங்கள் வீட்டில் பரியாசம் பண்ணோம். எங்கள் அண்ணாவும் எங்கள் அப்பா எல்லாரும் போய் எங்கள் அக்காவுக்கு தீபாவளி ட்ரெஸ் வாங்கிட்டு வருவா. வாங்கிட்டு வரத்தையே எங்கள் அண்ணா வரத்தையே எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம், முதல்ல அந்த ப்ரைஸ் டேக்கை பிச்சுடுவோம்போ. ஏன்னா அவள் பார்த்தோன்னே புடவையை பார்க்க மாட்டா, ப்ரைஸை தான் பார்ப்போம். அது 1000 ரூபான்னா நல்ல புடவை, 100 ரூபான்னா நல்லா இருக்காது, பார்த்தா கடைசியில் 100 ரூபா தான் நல்லா இருக்கும். சில பேருக்கு அப்படி குணம், அப்படி இருக்கக்கூடாதான். அது என்னென்ன, கஞ்சத்தனம் விடக்கூடாது. அதுக்காக உடனே ஊதாரித்தனம்னு இல்லை, எதுக்கு பண்ணணுமோ பண்ணுறதுல பண்ணணும், எங்கெங்கே அளவோடு இருக்கணுமோ அங்கேயும் இருக்கணும். அதுதான் அகார்பண்யம். கடைசியில் 8வது அஸ்பிருஹா. அப்படின்னா பற்று இல்லாமல் இருக்கிறது. பற்று இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா உடனே சன்னியாசியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப ஈஷறது. சில பேர் என்ன பண்ணால் ஒருத்தட்ட ஈஷினாக்க ஒரேடியாக ஈஷறது, அப்புறம் அறுத்தாக ஒரேடியாக திரும்பியே பார்க்காத இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி தாமரை இலை தண்ணி மாதிரி இந்த உலகத்தில் பழகணும். அது எங்கே, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அளவு தெரியணும், எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. அதுதான் அஸ்பிருஹா.
இப்படி இந்த 8 குணமும் இருந்ததுனால் ஒருத்தனுக்கு அவன்தான் முழு மனிதன். இது இல்லைன்னா 8 கோணலா இருந்ததுன்னா ஒருத்தரும் கிட்டேயே வரமாட்டா. இந்த 8 இல்லைன்னா கூட இதில் எந்த குணம் இருந்தாலுமே பெருசு தான். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், 8 குணம் இருக்க வேண்டாம், இதில் 1 2 நம்மள்கிட்ட இருந்தாலே உலகம் நம்மளை பெருசாக மதிக்கும். சார் அவர் பெரிய எதை கேட்டாலும் வள்ளியிலும் கொடுப்பார் சார் அப்படின்னு உங்களுக்கு அந்த கஞ்சத்தனம் இல்லாத அகார்பண்யம் இல்லாத தாராள மனசு இருந்தாலே உலகம் உங்களை கொண்டாடும். யாரை பார்த்தாலும் அன்பை காமிச்சாலே தயை இருந்தாலே கொண்டாடும். ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருந்தாலே என்ன தான் போகும், அவர் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக அப்படி இருக்காருங்கும். இந்த 8 குணத்தில் 1 2 இருந்தாலே உலகம் நம்மளை பெருசாக நினைக்கணும்னா இந்த 8 சேர்ந்து இருந்துன்னா எப்படி இருக்கும்? அந்த 8 சேர்ந்து ஒருத்தரால் இருக்க முடியுமா? அப்படி கூட ஒரு மனுஷாலாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது சார், ஏதோ புஸ்தகத்தில் வேணால் எழுதலாம் சொல்லலாம், நிஜமாகவே இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இருக்குமான்னு? அந்த 8 குணமும் சேர்ந்த ஒரு व्यक्ति தான் பெரியவா. இந்த 8 குணத்தையும் ஒன்னொன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட. அந்த 8ம் சேர்ந்துருந்து, அதுதான் அங்கே வேடிக்கை. தயை அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தயை, அன்பு, இரக்கம் அப்படின்னா எல்லாத்தையும் தானே வரும். இப்போ தான் வரும், அப்போ தான் வரும், கார்த்தால தான் தயவு வரும், சாயந்தரம்லாம் வராது, இதானே உண்டான்னு விசிட்டிங் அவர்ஸ் அதுக்கு இல்லை. யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எப்பொழுதும் அன்போடு இருக்கிறது, இறக்கப்படுறது தான் தயை. கேட்குறாரு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்? கிடையாது. அப்படி ஒரு தயை இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். இளையாத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருந்தா, அங்கே இருக்கிறதே கும்பகோணத்தில் ஒரு பெரிய டாக்டர், பெரியவா பக்தர். அவர் வாரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு போவார். போகிறதே நிறைய காஸ்ட்லி பழங்கள்லாம் வாங்கிட்டு போவார். நல்ல ஆப்பிள், மாதுளை, மலைப்பழம், இது மாதிரி நல்ல காஸ்ட்லி பழங்கள்லாம் பெரியவா சாப்பிடணுங்கிறதுக்காக வாங்கிட்டு போவார். கூட நிறையா வாங்கிட்டு போவார். வாரம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டுருக்கார். ஒரு வாரம் போகிறதே இவர் உள்ள தரிசனத்துக்கு போகிறார். அப்போ தான் இத்தனை நேரம் தரிசனம் கொடுத்துட்டு பெரியவா உள்ளே போகிறா. அது மாதிரி ஸ்டேஜ். இவர் போனோன்னா ரெகுலராக வரதுனால மேலூர் ராமச்சந்திரியர் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கூட இருந்தவர், கைங்கரியம் என்றவர். அவருக்கு டாக்டர் தெரியும். உடனே இவர் டாக்டரை பார்த்தோன்னே, டாக்டர் சீக்கிரம் வாங்குவா, பெரியவா உள்ளே போயிடுவா. அப்புறம் உள்ளே போனால் அவள் ஸ்நானம் பண்ணி பூஜை வாயி எல்லாம் வரத்துக்கு இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், சீக்கிரம் ஓடி வந்து பார்த்துருங்கோ அப்படின்னு. அப்படி ஏந்துன்னு உள்ள கிளம்புற பெரியவா இவர் உடனே டாக்டர் வந்திருக்கிற கும்போணம் அப்படின்னா நின்றுண்டே பார்த்தா. இவர் உடனே கூடையில் பழத்தெல்லாம் வச்சார், நமஸ்காரம் பண்ணார். பண்ணினோன்னு பெரியவா கிட்டா, உடனே கிளம்புறையோ இருப்பியோ அப்படின்னா, இல்லை இருக்கேன் பூஜை அப்படி. அப்போ நான் பூஜையெல்லாம் முடிச்சுன்னு அப்புறம் இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு. ஆமாம்மா இருந்து பார்த்துட்டு தான் போகிறேன். சரி அப்படின்னா உள்ளே போயிட்டா. இவர் உடனே டாக்டர் என்ன சொன்னார், இந்த மேலூர் மாமாட்ட, மாமா பழத்தெல்லாம் எடுத்து பத்திரமா உள்ளே வச்சுங்கோ, ரொம்ப காஸ்ட்லி பழம், இதான் மடத்து பிடிச்சாலாம் வேட்டு விட்டுற போகிறது, ஜாகிரதை எடுத்து உள்ளே வச்சுங்கோ, நான் பெரியவாளுக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் ஆஹா அப்படின்னார், எடுத்துன்னு போயிட்டார். சரியா போச்சு. அப்புறம் பெரியவா பூஜைக்கு வந்தால் பூஜை ஆச்சு, எல்லாம் மணி நேரம். இவர் டாக்டர் பாத்திரம் எல்லாம் முடிஞ்சது. பூஜையெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பா. ஏன்னா 4 மணிலேருந்து விடிகாரத்தாலேருந்து இருக்காங்க. அங்கங்கே எல்லாம் கிடைச்ச இடத்துல எல்லாம் தலையை சாச்சுன்னு இருக்கு. பெரியவா பிட்சையெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு உள்ளுக்குள்ளே அந்த உள்ளே போய் உட்காந்துட்டா. ஜன்னல் இப்படி பின்னாலே ஜன்னலில் சாஞ்சின்னு உட்காந்துட்டு ஒரு கூட இருக்கிற பையன் அவன்கிட்ட கேட்டா, இண்டா இந்த கும்போணத்துலேருந்து டாக்டர் வந்தாரே கார்த்தால, அவர் அங்கே தான் வெளியில் ஹாலில் எங்கேயானு இருப்பார், அவர் இருந்தார்னா நான் உள்ளே கூப்பிட்டேன்னு கூப்பிடுவார் அப்படின்னா. அவரோட கூட யாரானு வந்தால் அவளையும் அழிச்சுன்னு வர சொல்லு அப்படின்னு. போனார். அந்த ஓரமாக டாக்டர் உட்காந்துருக்கார். உங்களை பெரியவா உத்தரவாரது கூப்பிட்றான்னு. உடனே இவர் சந்தோஷம். 2 பேருமா போனால், அவரோட அந்த ஃப்ரெண்டு 2 பேரும் போனோடனே அந்த பையன்கிட்டே சொன்னால், இந்த தாடி வச்சு நம்ம பூஜை கட்டில் மாமா இருப்பார், மேலூர் மாமா,
தெரியுமோ இல்லையோ உனக்கு அவரை அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. அவர் அங்கே பூஜை கட்டு தான் படுத்துன்னு இருப்பார். அவர் படுத்துன்னு தூங்கின்னு எழுப்பாத, முழிச்சிருந்தார்னா கார்த்தால டாக்டர் கூடையில் பழம்லாம் வாங்கிட்டு வந்தார், அவர் தான் எடுத்து வச்சிருப்பார். அந்த பழக்கூடையை எடுத்துன்னு வர சொல்லுவீங்க, இல்லையா நீனே வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு. இவர் போனார். நல்ல வேளை மேலூர் மாமா முழிச்சிருந்தார். கும்போணம் டாக்டர் வாங்கி இந்த பழக்கூடையெல்லாம் பெரியவா கேட்குறான்னு, இதாக இருக்குது எடுத்துன்னு போ அப்படின்னார். எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையை வச்சார். அந்த பையனை நீ போ அப்படின்ட்டா. இப்போ பெரியவா உட்காந்துருக்கா. எய்த்தாப்பில் பழக்கூடை, டாக்டர் பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு. இந்த கூடையை திறந்து அதில் இருக்கிற பழத்தெல்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து 4 வாழைப்பழம், ஒரு 2 ஆப்பிள், 2 மாம்பழம், இப்படியே ஒவ்வொன்றா எடுத்து ஒரு இன்னொரு மூங்கி தட்டில் வச்சுட்டு டாக்டர்கிட்ட கேட்டால், ஆமாம் இது எனக்கு என்ன வயசாகிறது உனக்கு தெரியுமோ அப்படின்னா. அவர் திடீர்னு என்னப்போ கணக்கு உடனே அவர் சொன்னார், இல்லை 65 அப்படின்னார். 65 வயசாகுது. நீ டாக்டர் தானே அப்படின்னா. அவர் பார்த்தார், என்ன இப்போ புது கல்வியாக இருக்குது, கும்போணம் டாக்டர் தான் ஐசு முழுக்கள்னு சொல்லின்னு இருக்கு. இப்படி கேட்டோடனே அவர் என்ன பண்ணார், கும்போணத்தில் எல்லாரும் அப்படி தான் நினச்சின்னு இருக்கான்னார். எது கேட்டேன்னா, நீனும் ஒரு டாக்டர், நீனே சொல்லு, ஒரு 65 வயசு கிழவன் இந்த கூட பழத்தையும் தின்னான்னா அவன் உடம்பை என்னத்துக்காகவும் சொல்லு அப்படின்னா. இது சொன்னோன்னே டாக்டருக்கு எங்கேயோ இடிக்கிறாப்புல இருக்கு. என்ன பதில் சொல்றது? பேசாத இருந்தார். உடனே, உனக்கு இன்னொன்று தெரியுமோ, இந்த மடத்தில் ஒரே பெருச்சாளி, அதில் பழம்பெருச்சாளி யார் தெரியுமோ, நான் தான் அப்படின்னா. ஏன்னா எல்லாரும் எனக்கு அப்புறம் வந்தவா தான். இந்த மடத்து பெருச்சாளியிலே பழம்பெருச்சாளி நான் தான் அப்படின்னா. இப்படி சொன்னோன்னே டாக்டருக்கு புரிஞ்சு கொடுத்து, பெரியவா உள்ள போயிட்டாளாக்கும் நினைச்சுட்டு நம்ம மேலூர் மாமாட்ட சொன்னதை ஒட்டு கேட்டு விட்டார். என்ன சொன்னார் கார்த்தால இவர், மாமா காஸ்ட்லி பழங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, பத்திரமா வச்சுங்கோ, மடத்து பெருச்சாளியெல்லாம் வேட்டு விட்டுற போகிறது. பெரியவா காயில் விழுந்து கொடுத்து தெரிஞ்சுது. இதுக்கு மேலே இவர் என்ன பதில் சொல்லுவார்? மூஞ்சி சுருங்கி போயிடுத்து பிசாத உட்காண்டிருக்க. இப்படி ஆரம்பித்தா உடனே சொன்னா, இங்கே பாரு, உனக்கு இல்லை, இங்கே வரவா அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இங்கே வரவாளெல்லாம் நீங்கள் காஸ்ட்லியாக எனக்கு பழம் வாங்கிட்டு வாங்கன்னு நான் ஒத்துட்டையும் கேட்கல. நான் கேட்டேன், நான் உங்ககிட்ட இருக்கிறதுலே கும்போணத்தில் காஸ்ட்லியாக எனக்கு பழம் வாங்கிட்டு வந்து கொடுன்னு. நான் யார்கிட்டையும் எதையும் கேட்கல. இதை வாங்கிட்டு வாங்கோ, அதை வாங்கிட்டு வாங்கோ, காஸ்ட்லியாக வாங்கிட்டு வாங்கோ, சீப்பாக நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள்லாம் என்னை பார்க்க வரதே வெறுங்கையாக வர முடியாது, என்கிட்ட இருக்கிற பிரியத்தினால ஏதோ வாங்கிட்டு வரேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் பிரியப்பட்டு தான் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களே வழிய நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல, நான் கேட்கவும் இல்லைப்பா. உடனே அடுத்தது, அப்படி நீங்கள் பிரியப்பட்டு வாங்கி என்கிட்ட கொண்டு கொடுக்குறீள், ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்குன்னு தானே வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னா, எனக்கு முன்னால் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டீன்னா அதுக்கப்புறம் அது என்னோட சாமான், அது என்னோட தான் ஆயிடுறது. உன் கையில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னோடது. அது என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா என் சாமான். அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததை என் சாமானை நான் எப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நீ சொல்லப்படாது, நான் தீர்மானம் பண்ணும். நீங்கள் வரவாள்லாம் 1000 சாமான் கொண்டு வருவேள், உங்கள் எல்லாருக்கும் ஆசை நானே தான் யூஸ் பண்ணணும்னு. அதுக்காக இனிமேல் மடத்துக்கு எல்லாரும் வாங்கிட்டு கொடுக்குற அரிசி மூட்டை முழுக்கில் நானே சாப்பிட முடியுமா? வாங்குகிற கரிகா முழுக்கில் நானே திங்க முடியுமா? நீங்கள் கொடுக்குற பழம் முழுக்கில் நானே திங்க முடியுமா? எல்லாரும் எனக்குன்னு தான் வாங்கிட்டுறேள். இதை எங்கான்னு சாத்தியமா? ஒரு மனுஷனால் திங்க முடியுமா? இல்லை தின்னாதான் உடம்பு தாங்குமா? தாங்காது. அப்போ என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது என் உடமையாயிருது. அதை நான் எப்படி செலவழிக்கணும்னு நான் தான் தீர்மானம் பண்ண, நீங்கள் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் இஷ்டம் இருந்தால்
எனக்கு எல்லாரும் ஏதானு கொண்டு வாங்கோ, இல்லைன்னால் நீங்கள் ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டு இவா திங்கப்படாது அவா திங்கப்படாது இவா தான் அத்தை பண்ணணும் இத்த பண்ணணும், நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நீ இனிமேல் ஒரு சாமான் வாங்கி கொடுத்துட்டேங்கிறதுனால நீ சொரத்தெல்லாம் நான் கேட்கணுமா? ஆர்டர் பண்ணுவியா? முடியாது. அப்படி நினச்சின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். எனக்கு நான் கேட்கலையே உங்கள்கிட்ட. என்னமோ கார்த்தால பழத்தை வாங்கி கொண்டு வச்சுட்டு மடத்து பெருச்சாளியெல்லாம் வேட்டு விட்டுரும், எடுத்து வச்சுக்கோங்கிற. அந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணுவாள் யாரானும் குறைவாக பேசிட்டா மட்டமாக பேசிட்டா பெரியவாளுக்கு ஒரு ரோசம் வரும் பாருங்கோ, அப்படி ஒரு ரோசம் வரும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் தூக்கி அடிச்சிடுவா. நீ வேணா பணக்காரனாக இருக்கலாம், அவன் பண்ணுற காரியத்தில் ஒன்று பண்ண முடியுமா அவனால்? இங்கே வந்து அவள்லாம் வெறும் சாப்பாட்டுக்கு இல்லாத மட்டும் என்கிட்ட இல்லை, குரு சேவை குரு கைங்கரியம்ங்கிற புண்ணியத்துக்காக என்கிட்ட வந்து பண்ணுறாளே வழிய ஒருத்தரும் எதையும் எதிர்பார்த்து நீங்கள் வந்து பண்ணல. அப்படி சர்வீஸ் பண்ணுறவாளை நீ யாரும் மட்டமாக பேசுறதுக்கு? இன்னும் பெருச்சாளிங்கிற நம்மளா சாதம் போட்டு வளர்க்குறோம், வேலை கொழு கொழுன்னு பெருச்சாளி திட்டுறதுக்கு வாயில் வந்தது சொன்னா. சரி அப்படியே வச்சுக்கோ, எனக்கு கொடுக்கறத அவள்லாம் எடுத்துட்டா என்ன தப்புன்னா? எடுத்துட்டா என்ன தப்பு? எல்லாருக்கும் வயிறு இருக்குது, வாய் இருக்குது, சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குழந்தைகள் குட்டி இருக்குது. அவளோ நாள் முழுக்க என்னோடையே வேலை செஞ்சுட்டுருக்கா. அவளுக்கும் வீட்டுக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு போகணும், குழந்தைகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்க ஏதானு இருக்கலாமே ஆசை இருக்கும், தேவை இருக்கும். அப்படின்னா அதுக்கு எங்கே போய் அவள் வாங்குவா? என்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டால் நானும் ஒரு சன்னியாசி, நான் எங்கே போய் சம்பாதிப்பேன்? அப்போ நான் என்ன பண்ணலான்னு, உங்களை மாதிரி கொண்டு கொடுக்கறத எனக்குன்னு கொண்டு கொடுக்கறத நானும் யூஸ் பண்ணிட்டு அவளுக்கும் கொடுக்குற. ஒரு முதலாளியோட ஒரு எஜமானனோட குணம் என்ன அப்படின்னு நமது சாஸ்திரம் நமக்கு வர வருமானத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது.